மாண்பு வந்து மதிக்கப்படல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுது. என்ன மதிக்கப்படல? வேண்டுமென்றே ரீல்ஸ் போடுறதுக்காக நீங்க பேசுறீங்க, அதுக்கப்புறம் அவர் நீக்கினதுக்கு அப்புறம் அதை திருப்பி நீங்க கட் பண்ணி உங்களுடைய வெப்சைட்ல எல்லாத்தையும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவோம். திமுக காரங்க பக்கம் கேமராவை திருப்பினா எப்படி ரீல்ஸ் போட முடியும்னு உங்க மக்களுக்கே தெரியும். ஏன்னா இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்க முதன்முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் சட்டமன்றத்தில் இருக்கிறோம். நாங்க மாண்போட கருத்துக்களாக வந்து முன்வைக்கிறோம், மக்கள் பிரச்சனையை பத்தி நாங்க முன்வைக்கிறோம், எல்லா விஷயங்களையும் பேசிட்டு இருக்கோம். ஆனா இவங்க சட்டமன்றத்துல எதிர்த்தரப்புல உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு கூச்சல் போடுறது, ஒவ்வொரு வரிக்கு வரி கூச்சல் போடுறது, வரிக்கு வரி கத்திக்கிட்டு இருக்கிறது, அங்கேருந்து இறங்கி ஓடி வர்றது. இன்னும் சொல்ல போனா நான் நேரடியா பார்க்கிறேன், சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பின்னாடி ரோல உட்காந்துக்கிட்டு எங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசும்பொழுது தகாத வார்த்தையில பேசுறது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சட்டமன்றத்தை வந்து எப்படியாவது வந்து ஒரு சண்டை நடத்தி விடணும் அப்படின்ற ஒரு நிலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க.